சர்க்கம் 54. வசிஷ்டரது பசுவை விஸ்வாமித்திரர் வலிய கவர்ந்ததையும் அப்பசு பல படை வீரர்களை படைத்ததையும் சதானந்தர் கூறுதல். ராமா, காமதேனுவை கொடுக்கவே முடியாதென்று வசிஷ்ட முனிவர் உறுதிபட கூறியிருந்தும் விஸ்வாமித்திரர் அதனை வலிய கவர்ந்து செல்லத் தொடங்கினர். அண்ணனம் பலாத்காரமாக இழுக்கப்படுகின்ற அக்காமதேனுவானது, அந்தோ நான் வசிஷ்ட மாமுனிவருக்கு என்ன குற்றம் புரிந்தேனோ, யாது காரணம் பற்றி என்னை முனிவர் கைவிடுகின்றாரோ என்று மிகவும் வருத்தமுற்றது. அன்றியும் விஸ்வாமித்திரருடைய படையாளர்களை பலவிதமாக துன்பப்படுத்தி திமிரி கொண்டு கனவேகமாக திரும்பி வசிஷ்டருடைய பாதமூலத்தில் சென்று சேர்ந்து அழுது கூக்குரலிட்டு கொண்டு, சுவாமி மாமுனிவரே, என்ன குற்றத்திற்காக என்னை நீர் கைவிடுகின்றீர்? எதற்காக இவர்கள் என்னை இழுத்து கொண்டு போக முயல்கின்றனர் என்று கேட்டது. அதற்கு வசிஷ்டர், அம்மா சபலையே, உன்னை நான் கைவிடுகின்றேன். எனக்கு நீ செய்த தீமை யாதொன்றும் இல்லை. விஸ்வாமித்திர வேந்தர் தமக்கு மிக்க வலிமையுள்ளதாக கருதி உன்னை வலிய கவர்ந்து செல்கின்றார். அவரை அடக்கவல்ல வலிமை எனக்கு இல்லை. அன்றியும் அவர் அரசராகவும் படைத்திரள் மிக்கவராகவும் இன்று எம்மிடத்தில் விருந்து பெற்றவரும் இருத்தலால் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று விடை கூறினர். அதை கேட்ட காமதேனு வசிஷ்டரை நோக்கி, முனிவரே, நீர் இன்னனம் கூறலாமோ? சத்திரியர்களின் வலிமையிற் காட்டிலும் அந்தணர்களின் வலிமையே மிக வீறு பெற்றதென்று பெரியார் கூறுவர். ஆகவே அந்த நாள்களின் தலைவராய் உமது வலிமை அளவிடற் பாலதன்று. சத்திரராகிய விஸ்வாமித்திரர் வலிஷ்டரே ஆயினும் உமது தேஜஸின் முன் அவர் நிற்க வல்லவரோ? மாமுனிவரே, உமது மந்திர பலத்தினால் வளர்ந்து வருகின்ற எனக்கு கட்டளையிடுவீராயின் அரசனுடைய செருக்கை முடித்திடுகின்றேன் என மொழிந்தது. வசிஷ்டரும் அதற்கு இணங்கி விஸ்வாமித்திரருடைய படைகளை அழிக்க வல்ல சேனைகளை விரைவில் படைக்குமாறு காமதேனுவுக்கு கட்டளையிட்டனர். அப்போதே அப்பசுவின் முக்களிட்ட ஒளியில் நின்று படைக்கப்பட்ட பல பல விலேச்சர்கள் விஸ்வாமித்திரரது படைத்திரளை பங்கமாக்கினர். அதனால் மிக்க சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரர் தேரின் மீதேறி நின்று பல வகையான ஆயுதங்களை இட்டு அந்த விலேச்சர்களை முடித்தனர். அது கண்ட காமதேனு மீண்டும் பல பெருமிடுக்கரான மிலேச்சர்களை படைக்க அவர்கள் வாட்படை கொண்டு விஸ்வாமித்திரருடைய படைகளை பொசுக்கினர். பிறகு விஸ்வாமித்திரர் தமது மிக்க வலிமையை வெளியிட்டு பல அஸ்திரங்களை எறிந்து அந்த மிலேச்ச வகுப்பினர் பல்லோரையும் பங்கப்படுத்தினர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம், பாலகாண்டம், சர்க்கம் 55. வசிஷ்டருடைய பசு படைத்த வீரர்களால் விஸ்வாமித்திரர் பங்கப்பட்டதையும் வசிஷ்டரால் விஸ்வாமித்திரரது 100 மக்கள் நீராக்கப்பட்டதையும் பின்பு விஸ்வாமித்திரர் தவம் இயற்றி மகாதேவன் அருள் பெற்று வந்து ஆசிரமத்தை கெடுத்ததையும் சதானந்தர் கூறுதல். அண்ணனமாக கண்ட வசிஷ்டர் மீண்டும் காமதேனுவுக்கு கட்டளையிட உடனே அது ஒரு கோஷம் செய்ய அவ்வொளியினின்று கையும் கத்தியுமான காம்போஜர்கள் உண்டாயினர். அதன் மடியிலிருந்து பப்ளவர் என்ற வகுப்பினரும், யோனியிலிருந்து யவனர்களும், குதத்திலிருந்து சகர்களும், மயிர்கால்களில் இருந்து மிலேச்சர்களும், கிராதகர்களுடன் கூட ஹாரீதர்களும் உண்டாயினர். ராமர் அவ்வவர்களால் விஸ்வாமித்திரரது ரத கஜ துரக பதாதிகள் யாவும் சின்ன பின்னம் செய்யப்பட்டு ஒழிந்தன. பிறகு விஸ்வாமித்திரரின் புதல்வர்களான 100 மிக்க சினம் கொண்டு பல வகையான ஆயுதங்களை கையில் கொண்டு வசிஷ்ட முனிவரோடு போர் புரிய புகுந்தனர். அம்முனிவர் ஹூம் என்கிற ஒரு ஒலியை கொண்டே அவர்களை பொசுக்கிவிட்டனர். அந்நிலைமை கண்ட விஸ்வாமித்திரர் மிக்க நாணம் அடைந்து இன்னது செய்வதென்று தோன்றாது திகைத்து நின்று உயிரோடு இருந்த ஒரு புதல்வனை அழைத்து, சத்திரிய தர்மப்படி நீ பூமியை பாதுகாத்து வா என்று அவனுக்கு கட்டளையிட்டு தாம் கடும் தவம் புரிய கானகம் சென்றனர். அங்கு இமயமலை சாரலில் சிவபிரானது திருவருளை பெறுவதற்காக தவம் புரிய தொடங்கினர். பிறகு சின்னால்
கடந்த பின் மனம் இறங்கிய சிவபெருமான் இவர் எதிரே வந்து காட்சி தந்து நின்று வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு புகழ, விஸ்வாமித்திரர் அப்பெருமானை வணங்கி, மகாதேவனே, அங்கங்களோடும் உப அங்கங்களோடும் உபனிஷத்துக்களோடும் ரகசியங்களோடும் கூடிய தனுர்வேதம் நாணிட்ட வழக்காக இருக்க வேண்டும். தேவ தானவ யக்ஷ ராட்சசாதித்யர்களிடத்திலுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அனைத்தையும் எனக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும். உனது பேரருளால் எனது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது சிவபெருமானும் அண்ணனமே ஆகுக என்று சொல்லிவிட்டு மறைந்து போயினர். அப்போது இவர் எல்லா அஸ்திரங்களும் பெற்றவராகி வலிமை மிக்கு செருக்கு கொண்டனர். வசிஷ்ட முனிவரை தொலைத்திட்டதாகவே எண்ணிவிட்டனர். பிறகு இவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு சென்று அந்த அஸ்திரங்களை பிரயோகிக்கையில் அத்தபோவனம் முற்றும் தகிக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டருடைய சீடர்களும் மிருகங்களும் பறவைகளும் அஞ்சி ஓடின. அதனால் ஆசிரமம் சூன்யமாயிற்று. வசிஷ்டர் அனைவருக்கும் அபயமளித்து கொண்டே இருந்தும் ஒருவரும் கேளாது ஓடி போயினர். பிறகு வசிஷ்டர் தமது தபோவனம் இப்படி அழிந்தது பற்றி மிகுந்த சீற்றம் கொண்டு விஸ்வாமித்திரரை பலவாறு நிந்தித்து யமதண்டம் போன்றதான தமது பிரம்மதண்டத்தை கையிலே தூக்கி கொண்டு நின்றனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ